2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? இது காலத்தின் கட்டாயம். ரிஷப ராசியினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நல்ல பதவி யோகம், நல்ல அரசியல் பதவி யோகம், நல்ல அரசாங்க பதவி யோகம், சொத்து சுகங்கள் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக 2026 ரிஷப ராசிக்கு அமைகிறது. ஏனென்றால் 6/3/2026 அன்று சனி பகவான் வாக்கிய முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான குருவின் வீட்டில், மீன ராசியில் குருவின் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவன் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஆக ரிஷபராசியுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம். சரித்திரம் என்றால் என்ன? உலக சரித்திர வரலாற்றில் இப்படி ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக, ஊர் உலகமே பெருமைப்படக்கூடிய ஒரு யோகமாக அமையப் போகிறது. நல்ல பெண்களால் முன்னேற்றம், திருமணத்தால் முன்னேற்றம், நல்ல பதவி யோகம், அரசாங்கத்தின் உயர் பதவி, புனித காசு பணம் எந்நேரம் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக இந்த 2026 ரிஷபராசிக்கு. மேலும் குரு பகவான் தனஸ்தானம் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி யோகம், இடமாற்றம், உத்தியோக உயர்வு, ஆடை ஆபரண சேர்க்கை, அதே நேரம் சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், நல்ல வாகன யோகம் என்று அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக, சிறந்த 2026ஆக ரிஷபராசிக்கு ஏற்பட போவது என்பது காலத்தின் கட்டாயம். இதை யாராலும் தடுக்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பெண்களாக இருந்தால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் அனைத்து அவங்க பெண்கள் விரும்பிய அனைத்து ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள், தங்கம், அனைத்து ஆபரணங்களும் விரும்பியது போல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், நல்ல கணவன் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் என்று நிச்சயமாக ஏற்படும். அவங்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய பதவி யோகம் ஏற்படும். பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு அடையக்கூடிய யோகம், பெண்கள் சரித்திரம் படைக்கக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக பெண்களுக்கு அமையப் போகிறது. புரிஞ்சுங்களா? ஆண்களும் பெண்களும் ரிஷபராசியில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் இந்த 2026. இது காலத்தின் கட்டாயம்.